Hello everyone, இன்னைக்கு 10th physics unit 6 answer the following question in detailல first one தான் பார்க்க போறோம். என்ன கேட்காங்கன்னா explain the process of controlled and uncontrolled chain reaction. controlled chain reaction ஓட processம் அதுக்கப்புறம் uncontrolled chain reaction ஓட processம் தான் என்னன்னு கேக்குறாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்டான 5 mark question, skip பண்ணாம படிச்சுக்கோங்க. first நம்ம controlled chain reaction அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். controlled chain reaction. controlled chain reaction னா என்னன்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு fission reaction வந்து நடக்குது. அந்த fission reaction அப்ப நமக்கு என்ன ஆகும், நிறைய நியூட்ரான்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகும், ப்ரொடியூஸ் ஆகும். கரெக்டா? அதுல இருந்து நம்ம என்ன பண்றோம்னா ஒரு நியூட்ரான் மட்டும் நம்ம நெக்ஸ்ட் அடுத்த fission reactionக்கு நம்ம சென்ட் பண்றோம். அடுத்து இருக்க ஃபிஷன் ரியாக்ஷனுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், அதுல இருக்க ஒரு நியூட்ரான் மட்டும் சென்ட் பண்ண போறோம். அப்போ நமக்கு பேலன்ஸ் வந்து கொஞ்சம் நியூட்ரான்ஸ் இருக்கும்ல, அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், பேலன்ஸ் இருக்க நியூட்ரான்ஸை நம்ம நியூட்ரான்ஸ் அப்சர்வர் வச்சு நம்ம அந்த பேலன்ஸ் மிச்சம் மீதி இருக்க நியூட்ரான்ஸா நம்ம அப்சர்வ் பண்ணிக்க போறோம். ஸோ இதனால நமக்கு என்ன ஆகும், நிறைய நியூட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகி ஃபிஷன் ரியாக்ஷன் அதிகமா அன்கண்ட்ரோல்டு மேனர்ல போகாம நமக்கு இது மாதிரி நியூட்ரான் அப்சர்வர் வச்சு அப்சர்வ் பண்ணிருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுது, செயின் ரியாக்ஷன் வந்து கண்ட்ரோல்டு மேனர்ல வந்து நடக்குது. ஓகேவா? ஸோ இது மாதிரி நமக்கு செயின் ரியாக்ஷன் வந்து கண்ட்ரோல்டா நடக்குது. நெக்ஸ்ட் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ இதுல வந்து எனர்ஜிஸ்லாம் வந்து இந்த கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன்ல வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. கரெக்டா? அதுல ப்ரொடியூஸ் ஆகுற எனர்ஜியை நம்ம பெனிஃபிஷியல் பர்பஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். பெனிஃபிஷியல் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. லைக் எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் இதுல இருந்து. ஸோ அது மாதிரி பெனிஃபிஷியல் பர்பஸ், யூஸ்ஃபுல்லான பர்பஸ்க்குலாம் நம்ம இந்த கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன்ல ப்ரொடியூஸ் ஆகிற எனர்ஜி வச்சு பண்ணிக்கலாம். தென் இதை வந்து எதுல யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா நியூக்ளியர் ரியாக்டர்ல வந்து யூஸ் பண்றாங்கன்னா, எதுல யூஸ் பண்றாங்க இந்த கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன், நியூக்ளியர் ரியாக்டர்ல யூஸ் பண்றாங்க. ரியாக்டர். ஸோ நியூக்ளியர் ரியாக்டர்ல யூஸ் பண்றாங்க. எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா அப்போதான் வந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுமா, நியூக்ளியர் ரியாக்டர்ல யூஸ் பண்ணி எனர்ஜி வந்து இவங்க ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து என்னது, கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷனுக்கான ப்ராசஸ். தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம், அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் பார்த்தாச்சு. தென் இப்போ அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன்னா நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஸோ அதோட ப்ராசஸ் என்னன்னு பார்க்க போறோம். இப்போ நமக்கு என்ன ஆகுது, ஒரு ஃபிஷன், சேம் அதே தான் ஃபிஷன் ரியாக்ஷன் நடந்து நமக்கு நியூட்ரான்ஸ் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுதா, அதுல வந்து நம்ம நியூட்ரான் அப்சர்வர் வச்சு அப்சர்வ் பண்ணியாச்சு. பட் இங்கே நம்ம அதை யூஸ் பண்ணல. ஸோ இதுல ப்ரொடியூஸ் ஆகுற நியூட்ரான்ஸ் வந்து என்ன ஆகுது, இன்னொரு ஃபிஷன் ரியாக்ஷனுக்கு வந்து போகுது. நம்ம என்ன பண்ணாங்க, ஒரே ஒரு நியூட்ரான் மட்டும் தான் நெக்ஸ்ட் ஃபிஷன் ரியாக்ஷனுக்கு சென்ட் பண்ணோம். பட் இங்க வந்து என்ன ஆகுது, நம்ம கண்ட்ரோல் பண்ணல அதுல வர நியூட்ரான்ஸ். ஸோ அதுல இருக்க நிறைய ஒரு 2 நியூட்ரான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா அதால இன்னொரு ஃபிஷன் ரியாக்ஷன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். சேம் இதால இன்னொரு ஃபிஷன் ரியாக்ஷன் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். இதனால நமக்கு நியூட்ரானோட கவுண்டிங் அதிகமாகி நமக்கு லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃபிஷன், ரொம்ப ஃபிஷன் ரியாக்ஷன் வந்து என்ன ஆகும், நமக்கு ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். எதுல ப்ரொடியூஸ் ஆகும், நமக்கு ஃபிசைல் மெட்டீரியல்ல ஃபிஷன் ரியாக்ஷன் நமக்கு வந்து அதிகமா ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இதுல இப்படி நடக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா ரொம்பவே ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து என்ன ஆகுது, நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது வித்தின் எ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கூடயே நமக்கு ரொம்பவே அதிகமான எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்படி நமக்கு அன்கண்ட்ரோல்டா நடக்கிறதுனால நிறைய ஃபிஷன் ரியாக்ஷன் வந்து ஃபிசைல் மெட்டீரியல் நடந்துகிட்டே இருக்கிறதுனால நமக்கு ரொம்பவே அதிகமான எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இதை வந்து எதுல யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்டோ பாம்ல வந்து யூஸ் பண்றாங்க. எதுக்குன்னா அப்போதான் வந்து இந்த எனர்ஜி வச்சு நம்ம எக்ஸ்ப்ளோஷன் வந்து கிரியேட் ஆகிறதுக்கு இதை வந்து ஆட்டோ பாம்ல வந்து யூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுதான் அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷனோட ப்ராசஸ்ன்னு சொல்ல வராங்க. இப்போ நம்ம இது ரெண்டுத்தையுமே சேர்த்து ஓவராலா என்னென்ன சொல்றாங்கன்னு பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் வந்து கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன்னா என்னன்னு பார்த்தோமா. கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன்னா என்ன சொல்ல வராங்க, அதுல நடக்கிற ப்ராசஸ் என்ன, ஒரு ஃபிஷன் ரியாக்ஷன் நடக்குதுன்னா அதுல நிறைய நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகுது, ப்ரொடியூஸ் ஆகுது.
ஸோ அதுல இருந்து நம்ம என்ன பண்றோம், ஒரு நியூட்ரானை மட்டும் நெக்ஸ்ட் ஃபிஷன் ரியாக்ஷனுக்கு சென்ட் பண்றோம். பேலன்ஸ் இருக்க நியூட்ரான்ஸ் வந்து நியூட்ரான் அப்சர்வர் வச்சு அப்சர்வ் பண்ணிக்கிறோம். ஸோ இதனால நமக்கு கண்ட்ரோல்டு மேனரா இந்த செயின் ரியாக்ஷன் வந்து நடக்குது. தென் இதுல ப்ரொடியூஸ் ஆகிற எனர்ஜி வந்து பெனிஃபிஷியல் பர்பஸ், யூஸ்ஃபுல்லான பர்பஸ்க்குலாம் நம்ம யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி அது மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இதை வந்து நியூக்ளியர், இந்த கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் நியூக்ளியர் ரியாக்டர்ல யூஸ் பண்ணி எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. தென் இப்போ அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் என்ன பண்றாங்கன்னா, ஃபிஷன் ரியாக்ஷன் வந்து நடக்குது, அதுல நியூட்ரான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இது நம்ம நியூட்ரான் அப்சர்வர் யூஸ் பண்ணல, அதனால நியூட்ரான் வந்து நெக்ஸ்ட் அடுத்தடுத்த ஃபிஷன் ரியாக்ஷன் ஆனது நமக்கு ப்ரொடியூஸ் ஆகி நியூட்ரான்ஸோட கவுண்டிங் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. கரெக்டா? ஸோ அது இன்க்ரீஸ் ஆகிறதுனால நமக்கு என்ன ஆகுது, அதிகமான ஃபிஷன் ரியாக்ஷன் ஃபிசைல் மெட்டீரியல் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ அப்போ என்ன ஆகுது, நமக்கு ரொம்பவே அதிக அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் கூட நிறைய அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷனை ஆட்டோ பாம்ல வந்து எக்ஸ்ப்ளோஷன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து என்னது, கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷனுக்கும் அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷனுக்கும் இருக்க ப்ராசஸாக வந்து நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் இந்த கொஸ்டின். இது ஒரு 5 மார்க் கொஸ்டின், கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.